வணக்கம். டிஎன் எஸ்எஸ்எல்சி 2026 எக்ஸாமினேஷன் டைம் டேபிள். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுபவர்களுக்கு, 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது எக்ஸாம், அனுவல் எக்ஸாம் டேட்டு டைம் டேபிள் விட்டுருக்காங்க. அந்த டைம் டேபிள் எக்ஸாம் எப்பொழுது ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடிவடைகிறது, எத்தனை நாட்கள் ஒவ்வொரு தேர்வுக்கும் விடுமுறைகள் கிடைக்கிறது, தொடர்ந்து தேர்வுகள் எதுவும் நடைபெறுவதற்கான டைம் டேபிள் ஷெட்யூல் எதுவும் வெளியிடப்பட்டிருக்கா, அதேபோல் என்ன தேதி, என்ன கிழமை, என்ன தேர்வு சப்ஜெக்ட் எழுத வேண்டும் அப்படின்றத பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் 10th +1 +2 அந்த மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கூறப்பட்டது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் அந்த பொதுத் தேர்வுகள், அதேபோல் ரிவிஷன், ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், அதனுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஷெட்யூல் விடுவாங்க. இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம், அதாவது தமிழ்நாட்டில் எஸ்எஸ்எல்சி 2024 எக்ஸாமினேஷனுடைய டைம் டேபிள், பப்ளிக் எக்ஸாமுடைய டைம் டேபிள் என்னான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 10th 11, அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி தொடர்ந்து நடைபெறுவதாகவும், அதேபோல் கடைசி எக்ஸாம் 6/4/2026, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியுடன் முடிவடைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை தேர்வுகள் நடைபெறும், இதில் பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 தனியாக ஏதாவது நடைபெறுகிறதா, அதேபோல் மற்ற சப்ஜெக்ட், அதாவது மொத்தம் 5 தேர்வுகள், மொத்தம் 5 தேர்வுகள் மேஜர் சப்ஜெக்ட்டு, அதை தவிர மற்ற தேர்வுகளுக்கான தேதிகள் என்ன அப்படின்றது பார்ப்போம். இது 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், பயிலக்கூடிய மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும். டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் 3 காலமாக பிரிச்சுக்கோங்க. டேட்டு, டே, சப்ஜெக்ட். 11/3/2026, 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16/3/2026 மண்டே, அதாவது திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நடைபெறும் அப்படின்ற மாதிரி தேர்வு குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல் தேர்வு 11, அப்புறம் 12, 13, 14, 15, மொத்தம் பார்த்திங்கன்னா 4 நாட்கள். தமிழ் பாடத்திற்கும் ஆங்கில பாடத்திற்கும் இடையிலான 4 நாட்கள் விடுமுறை கொடுத்துள்ளது. மாணவர்கள் இதற்கு தயாராவதற்கு மிக எளிய வகையில் இருக்கும். அதேபோல் முக்கிய தேர்வாக மேத்தமெட்டிக்ஸ், கணிதத்திற்கு விடுமுறை அதிகமாக வேண்டும் என்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள் எதிர்பார்க்கிறது ஒரு நடைமுறை. அப்படி பார்க்கும்போது 16ஆம் தேதி திங்கட்கிழமை ஆங்கிலமும், அதேபோல் 25/3/2026 புதன்கிழமை மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 மொத்தம் 8 நாட்கள் விடுமுறை கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 8 நாட்களில் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம சம்மலாம் எளிய முறையில் நம்ம பார்த்துக்கலாம். 30/3/2026 மண்டே சயின்ஸ் எக்ஸாம் நடைபெற அப்படி சொல்லியிருக்காங்க. 25க்கு அப்புறம் 4 நாட்கள், 26, 27, 28, 29 மொத்தம் 4 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. அதாவது அறிவியல் பாடத்திற்கு 4 நாட்கள் விடுமுறை கிடைத்திருக்கு. இந்த வருடம் பார்த்திங்கன்னா அனைத்து பாடங்களுக்குமே விடுமுறைகள் அதிகமாகவே இருக்கிறது. அதேபோல் 2/4/2026 பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் நமக்கு 30/1 ஒரு நாள் மட்டுமே இடையில விடுமுறை அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 ஜனவரி, மார்ச் 31, 1, 2 நாட்கள் விடுமுறை. செவ்வாய், புதன், வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் நடைபெறும். அதேபோல் பார்த்திங்கன்னா 6/4/2026 மண்டே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ், மற்ற இதர மொழி பாடங்கள் அந்த 6ஆம் தேதி நடைபெறும். அதற்கு பார்த்திங்கன்னா 3, 4, 5 3 நாட்கள் விடுமுறையில் அந்த தேர்வு நடைபெறும். இதில் பார்த்திங்கன்னா இந்த தேர்வு அட்டவணை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, அதற்கான அட்டைப்பணிகள் வெளியிடப்பட்டிருக்கு. 11 முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தேர்வு அட்டவணை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், அதாவது இதற்கு முன்பு தேர்வு எழுதியவர்கள், அதேபோல் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.